ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தன் ஆப்பில் நீங்கள் வந்து ஏதாவது கம்பெனியோட ஷேரை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைமே அந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ஷேரை எப்படி பை பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாது இல்லையா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் டேரெக்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க சரிங்களா? தன் ஆப்பில் உங்களுக்கு எதாவது கம்பெனியோட ஷேரை வாங்கணும் அப்படின்னா மேலே சர்ச் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பட்டன் ஐக்கானும் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு என்ன கம்பெனி ஷேரை வாங்கணுமோ அந்த கம்பெனியோட பேரை வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் சரியா? ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா பேர் அடிங்க. நான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அக்ரோ அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு அடிக்கிற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியோட ஷேர் 2 தடவை கீழே ஷோ ஆகுது. என்எஸ்சி பிஎஸ்சி 2 எக்ஸ்சேஞ்சில் காட்டும். எதை வேணால் கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும். மேலே ப்ரைஸ் இருக்கும், சார்ட் இருக்கும், எல்லாமே இங்கே ஷோ ஆகும் சரிங்களா? கீழே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பை அண்ட் செல் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. மார்க்கெட் அனாலிசிஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நியூஸ் இருக்கும். இந்த மாதிரி மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா? கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ, மார்க்கெட் கேப் எவ்வளோ, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எவ்வளோ, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ரெவன்யூ, ப்ராஃபிட் எல்லாமே இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஸோ டேரெக்டாக பை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு கீழேயே உங்களுக்கு டேரெக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, பை அண்ட் செல். நம்ம வந்து பை பண்ண போகிறோம். ஸோ பையை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பை ஸ்க்ரீன் வந்துடும். டேரெக்டாக குவான்டிட்டி அடிங்க. எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணுமோ அந்த குவான்டிட்டி அடிச்சிருங்க. ப்ரைஸ் வந்து மார்க்கெட்லேயே விட்டுருங்க. அதில் எந்த மாற்றமும் நீங்கள் பண்ண வேணாம் சரிங்களா? குவான்டிட்டி அடிச்சிருங்க. ஆர்டர் டீட்டெயில்ஸும் மார்க்கெட்லேயே விட்ருங்க. வேறு எதுவுமே இங்கே நீங்கள் மாற்றவே வேணாம் சரிங்களா? மேலே ட்ரேடிங் இருக்கும், இன்வெஸ்டிங் இருக்கும். நீங்கள் இன்வெஸ்டிங் பட்டனில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ பர்ச்சேஸ் வந்து இன்வெஸ்டிங்கில் தான் வரும். எல்லாம் ஓகே அப்படின்னா அந்த 2 விஷயத்தை செட் பண்ணிட்டீங்க, ப்ரைஸையும் குவான்டிட்டியும் அப்படின்னா கீழே இன்ஸ்டன்ட் பைன்னு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டன்ட் பை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆர்டர் வந்து பை ஆயிரும் ஓகேவா? கன்ஃபார்ம் கேட்குது, மறுபடியும் கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஷேர் வந்து பர்ச்சேஸ் ஆயிரும் ஓகேவா? ஸோ இன்ஸ்டன்ட் பை மறுபடியும் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பை ஆயிடுச்சு ஓகேவா? ஸோ முதல்ல நான் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வாங்கியிருந்தேன், அதுவும் இங்கே காட்டுது. பெஸ்ட் அக்ரோ லைஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. எதனால் நான் செக் பண்ணோம். ஸோ அமௌண்ட் கம்மியாக இருந்தனால பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ அமௌண்ட் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த கம்பெனியை நான் மறுபடியும் கிளிக் பண்ணி பை போயிட்டு குவான்டிட்டி வந்து நான் குறைச்சிக்க போகிறேன் இந்த தடவை சரிங்களா? ஸோ இந்த தடவை நான் 2 குவான்டிட்டி கொடுக்குறேன் சரிங்களா? குவான்டிட்டி வந்து குறைச்சிக்கிறேன். பணம் கம்மியாக இருக்கனால 5 குவான்டிட்டி வாங்க முடியல. 2 குவான்டிட்டி கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பை பட்டன் இருக்குது. இன்ஸ்டன்ட் பை கொடுத்துட்டு மறுபடியும் கன்ஃபார்ம் கேட்குது. மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா இப்போ வந்து இது பை ஆயிரும் கண்டிப்பாக சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அக்ரோ லைஃப் வந்து நான் பை பண்ணிட்டேன். ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.